சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வரும் இந்த ஆய்வு குறித்து பதிவு பண்ணுங்க. நிப்பா புயலின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகின்ற நிலையில் இந்த பாதிப்புகள் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை ஆய்வு மேற்கொண்ட பிறகாக தற்பொழுது தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துரையாடி இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடியதை அப்புறப்படுத்தப்பட்டதா அல்லது அங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்கப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதா, எத்தனை இடங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, பாதிப்புகள் அனைத்தும் தற்பொழுது சரி செய்யப்பட்டதா, தற்பொழுது அங்கு மழை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக கேட்டறிந்த பிறகாக தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாக நிலையில் சென்னையில் நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். அதே போல பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், உயிரிழப்புகள் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக நேற்று அமைச்சர் கே.எஸ். ராமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். அவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுவது, அதே போல அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறு உதவுவது உள்ளிட்டவை தொடர்பாக துணை முதலமைச்சர் அதே போல அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் கலந்துரையாடி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.